ஊழியத்துக்கு அவர் தான் தலைவர். அவர் வந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ரொம்ப அழகாக கிரமமாய் அவர் நடத்தி வருகிறார் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். ஏன்னா இந்த சபை வந்து 2006 தொடங்கப்பட்டுச்சு. அதிலிருந்து இதுவரையும் படிப்படியாக அந்த 2 நூல் ஆரம்பிச்சோம், அப்படின்னு சொல்லி சர்ச்சை பில்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கற்று நிறைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை தந்தார். ஆனால் அதன் மத்தியில் நம்முடைய பெரிய பாஸ்டர் நம்ம இழந்து போனோம். நம்ம பாஸ்டர் இழந்துட்டாலும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணல, இழக்கல. அவர் நம்முடைய கரம் பிடித்து அவர் இதுவரை என்ன பண்ணியிருக்காரு, நடத்தி வந்து கொண்டிருக்கிறார், இனியும் நடத்துவார். அப்படிங்கிறதால விசுவாசமும் நம்மளுக்கு அந்த வைராக்கியமும் நம்மளுக்கு தேவை இல்லைங்களா? ஏன்னா மனிதன் ஒரு முறை பிறப்பதும் அவர் நிரப்பதும் அவருக்கு நியமிக்கப்பட்ட நியமமாய் காணப்படுகிறது. யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வல்லமையான ஊழியக்காரங்களாக இருந்தாலும், அவர்கள் ஒரு முறை இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். அவருடையதான காலம் முடியும் போது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ நம்மளுடையதான நாட்களிலே, நம்மளுடையதான வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. அதை நம்ம அதை நோக்கி நாம் பயணித்து நாம் போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே சபைக்கு மிகுந்த நன்மைகளை அற்புதங்களை செய்து வருகிறார். போன வருஷத்தில் நான் சாட்சி சொன்னேன், நான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கேப் வாங்குறதுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இந்த வருஷத்தில் சபைக்காக ஒரு வேனு, அதாவது பாஸ்டர் கம்பெனிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஆம்னி வேன் கொஞ்சம் ட்ரபிள் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நீக்கி தேவன் அதை சபைக்காகவே முழுமையாக உபயோகிக்க தேவன் இந்த நாட்களிலே உதவி செய்திருக்கிறார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்லை, எங்கள் வீட்டுக்கு டிவியெல்லாம் வாங்கினோம், நாங்கள் யோசிக்கல. ஆனால் அதுக்கான ஒரு வழிவாசல் திறக்கப்பட்டுச்சு. அதுபோல் நிறையா பலவீனங்கள், சிக்னஸ் எல்லாம் வந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே. அடிக்கடி சளி, இந்த மாதிரி காய்ச்சல், இந்த மாதிரியான காரியங்கள் வரும். ஒரு தடவை எனக்கு ரொம்ப ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ரொம்ப பல்ஸு குறையிறதான நேரத்தில் நாங்கள் ஆண்டாள் போனோம். அங்கே கர்த்தர் எனக்கு அற்புத சுகத்தை தேவன் தந்தார். இது மாதிரி நிறையா விஷயங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள், அற்புதங்களை சொல்லணும்னாக்காக எண்ணிலடங்காதவைகளாய் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சாச்சாக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் அவளுக்கு ஒரு பெரிய சிக்னஸ் எல்லாம் அவளுக்கு வந்ததே கிடையாது. கர்த்தர் எல்லா கிளைமேட்லேயும் அவளுக்கு வந்து அது செட் ஆகிறதுக்கு, அதனால அவளுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்புகள் எல்லாம், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் வராதபடிக்கு ஆண்டவர் இதுவரை பாதுகாத்துக்கார். எல்லாம் மேக்ஸிமம் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு 1000 days ரொம்ப முக்கியமான டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாயின் கருவில் உருவான அந்த நாளில் இருந்து 2 வயசு வரை குழந்தைங்கள ரொம்ப கவனமாக நம்ம பராமரிக்கணும். அவங்கள நம்ம ரொம்ப கேர் எடுக்கணும். ஆனால் எங்கள் சாஷா பக்கத்துக்கு நாங்கள் கேர்லாம் எடுக்கிறதே கிடையாது. எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், எல்லா கிளைமேட்லேயும் கொண்டு வருவோம்.